எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க, வசனத்தை கவனிங்க. 1 கொரிந்தியர் 1:9 நான் வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். பாருங்க, இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், நீங்கள் தேவனால் ஒரு நோக்கத்தோடு அழைக்கப்பட்டவர்கள். எதற்காக? இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு, இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்து இருப்பதற்கு, இயேசுவோடு கூட ஐக்கியப்பட்டு வாழுவதற்கு நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். அப்படி அழைக்கப்பட்ட உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். உங்களை தெரிந்து கொண்ட தேவன் உண்மை உள்ளவர். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று வேத புஸ்தகத்திலே நம்ம வாசிக்கிறோம். தேவன் பரிசுத்தமுள்ளவர், இன்னொரு பக்கம் வல்லமை உள்ளவர், இன்னொரு பக்கம் மிகுந்த அன்புள்ளவர், இன்னொரு பக்கம் இரக்கமுள்ளவர், இன்னொரு பக்கத்தில் மனதுருக்கமுள்ளவர், இன்னொரு பக்கத்திலே ஆறுதல் செய்கிறவர். இப்படி ஆண்டவரை குறித்த சுபாவங்களும் குணங்களையும் வேதத்தில் வாசிக்க ஆண்டவரை பற்றி அறிய அறிய நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம், விசுவாசம் பெருகி கொண்டே இருக்கும். இங்கே வசனம் சொல்லுகிறது, தேவன் உண்மை உள்ளவர். அதை குறித்து தான் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். நம்மை அழைத்த தேவன் எப்படிப்பட்டவர் என்றால் உண்மை உள்ளவர். அவர் உண்மை உள்ள ஒரு தேவன். இதை குறித்து வேத புஸ்தகத்தில் வாசிக்கும்போது உபாகமம் 7:9, 2 கொரிந்தியர் 1:18 தேவன் உண்மை உள்ளவர் என்று தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறதை வாசிக்கிறோம். அப்படியே எபிரெயர் 2:17, எபிரெயர் 3:2 வாசிக்கும்போது இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவர் என்ற சத்தியம் எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் உண்மை உள்ளவர். அந்த தேவன் மனிதனாக வந்தபோது, இயேசு கிறிஸ்துவாய் வந்தபோது அவரும் உண்மை உள்ளவராய் இருந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. அப்படியானால் நம்மை அழைத்த தேவன், நம்மை தெரிந்து கொண்ட தேவன் ஏமாற்றுகிறவர் அல்ல, பொய் சொல்லுகிறவர் அல்ல, அவர் மாய்மாலம் பண்ணுகிறவர் அல்ல. அவர் உண்மை உள்ள தேவன் என்பதாக வேதம் சொல்லுகிறது. அவர் எதில் உண்மை உள்ள ஒரு தேவன்? அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆசீர்வாதம்? அதுதான் முக்கியம். தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறதுனால எனக்கு என்ன ஆசீர்வாதம்? தேவன் அன்புள்ளவராய் இருக்கிறதுனால எனக்கு என்ன நன்மை? தேவன் அவர் பராக்கிரமசாலியாக இருப்பதினால எனக்கு என்ன நன்மை? இப்படி தேவனுடைய சுபாவங்களை நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் உண்மை உள்ளவர், இயேசு உண்மை உள்ளவர். அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறதுனால எனக்கு என்ன நன்மை, எனக்கு என்ன ஆசீர்வாதம்? அதைத்தான் இன்றைக்கு நீங்கள் அறிந்து கொள்ள போகிறீங்க. ஒரு 3 வசனத்திலிருந்து அந்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறதுனால நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன வாசிக்க போகிறோம். முதலாவது எபிரெயர் 10:23 எபிரெயர் 10:23 பாருங்க. புதிய ஏற்பாட்டில் 307 பக்கம் அந்த வசனம் சொல்லுகிறது. கடைசி பகுதி பாருங்க. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. இஸ் ஃபெய்த்ஃபுல் தட் ப்ராமிஸ்ட். நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் உண்மை உள்ளவர். இதான் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டிய காரியம். தேவன் எதிலே உண்மை உள்ளவர்? நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த தேவன் தன் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதிலே உண்மை உள்ளவர். அதைத்தான் நம்ம அறிந்து கொள்ளணும். வேத புஸ்தகம் முழுவதும் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைந்திருக்கிறது. ஆபிரகாமை அழைக்கும் போது தேவன் வாக்கு கொடுக்கிறார். ஈசாக்கை சந்திக்கும் போது அவனுக்கு வாக்கு கொடுக்கிறார். யாக்கோபு போராடி ஜெபித்த போது தேவன் வாக்கு கொடுக்கிறார். அப்படி தேவன் சந்திக்கிற ஒவ்வொருவருக்கும் வாக்குத்தத்தங்களை கொடுத்தார் என்பதாய் பார்க்கிறோம். அந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றினார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் வரும் பொழுதும் சீஷர்களை அழைக்கும் போது அவளுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஒருவரை சந்திக்கும் போது தேவன் அவளுக்கு வாக்கு கொடுக்கிறார். அவர் வாக்குத்தத்தங்களின் தேவன். அதே சமயத்தில் வாக்கு மாறாத தேவன்.
தன் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதிலே உண்மை உள்ள ஒரு தேவன் என்பதாக வேதம் தெளிவாய் சொல்லுகிறாரு. என்றால் அவர் யாருக்கு வாக்கு கொடுத்தாரோ அதெல்லாம் அப்படியே நிறைவேற்றினார் என்று வேத வசனம் திரும்ப திரும்ப சொல்லுகிறது. இஸ்ரவேல் மக்களை குறித்து கர்த்தர் சொன்ன நல் வாக்குத்தத்தங்கள் ஒன்றும் கீழே விழுந்து போனது இல்லை. அது அப்படியே நிறைவேற்றி கொடுத்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார்ல, நிறைய பேர் ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்தார், அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து நான் ஜெபம் பண்ணினேன், அதன்படி எனக்கு ஆண்டவர் நிறைவேற்றி கொடுத்தார் என்று நிறைய பேர் சாட்சி கொடுத்திருக்கிறாங்க. என்னை சந்திக்கிற சிலர் கூட சொல்லியிருக்கிறாங்க. ஒரு முறை ஒரு தேவனுடைய பிள்ளை சொன்னாங்க, 30 வருஷத்துக்கு முன்னால் உங்கள்கிட்ட ஜெபிக்க ஒரு கடிதம் எழுதியிருந்தேன். நீங்கள் ஒரு வாக்குத்தத்தத்தை வைத்து, இந்த வாக்குத்தத்தத்தை தேவன் தருகிறார், இதை வைத்து ஜெபம் பண்ணுங்கன்னு லெட்டர் எழுதியிருந்தீங்க கடிதத்தில். அதை வைத்து நான் ஜெபம் பண்ணேன். அந்த கடிதத்தை வைத்து இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும், இந்த வாக்குத்தத்தத்தின்படி எனக்கு செய்யன்னு ஜெபித்து அப்படியே இயேசு எனக்கு அற்புதம் செய்தார். அந்த லெட்டர் 30 வருஷமாக நான் பாதுகாத்து வருகிறேன், அதை நான் அது ஃபைலில் வச்சுருக்கிறேன்னு சொல்லி அந்த கடிதத்தை குறித்து அவ்வளோ சந்தோஷமாக சொன்னாங்க. அதில் எழுதப்பட்ட வாக்கு தத்துவம், அந்த வாக்கு தத்தத்தை அப்படியே ஆண்டவர் நிறைவேற்றி கொடுத்தார். உண்மை உள்ள தேவன், வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதிலே உண்மை உள்ள தேவன். உங்களுக்கு தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் பைபிள் வாசிக்கும் போது அந்த வாக்கு தத்தத்தை பெற்றிருக்கலாம், ஒரு பிரசங்கத்தை கேட்கும்போது வாக்கு தத்தத்தை பெற்றிருக்கலாம், ஒரு ஊழியக்காரனிடத்தில் ஜெபம் பண்ணும்போது அந்த ஊழியக்காரன் மூலமாய் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம். சமீபத்தில் ஒரு குடும்பத்தார் என்னை சந்தித்தார்கள். ஃபேமிலியாக குடும்பமாக வந்திருந்தார்கள். அவங்க வந்திருந்த போது நாங்கள் ஊழியத்துக்கு ஒரு பொருத்தனை பண்ண காணிக்கை கொடுக்க வந்தோம் என்று சொல்லி, என்ன விஷயம் என்று கேட்டால் அப்போ அவங்க சொன்னார்கள், என் மகன் பேங்கில் வேலை செய்து கொண்டிருந்தான், அது நிரந்தரமாவதற்கு அந்த வேலையில் அவன் நிரந்தரமாய் செயல்படுவதற்கு பல தடைகள் காணப்பட்டது. அதனால் என்ன செய்கிறது, இந்த வேலை நிரந்தரமாகுமான்னு கலங்கினோம். உங்களிடத்தில் ஜெபித்த போது ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் பேசினார். நான் செய்ய நினைத்ததை தடுப்பவன் யார், நான் உயர்த்தும் பொழுது யார் தடுக்க முடியும், நீ பயப்படாது என்று பேசினார். அந்த வாக்கு தத்தத்தை நாங்கள் உறுதியாய் பிடித்து கொண்டு ஜெபித்தோம். தேவன் மகனை உயர்த்தும் பொழுது யார் தடுக்க முடியும், ஒருத்தரும் மனிதர்கள் தடுக்க முடியாது என்ற விசுவாசத்தோடு அந்த வாக்கு தத்தத்தை சொல்லி ஜெபித்தோம். ஆண்டவர் எல்லா தடைகளை உடைத்து என் மகனுக்கு அந்த வேலையை நிரந்தரமாக்கி கொடுத்தார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அந்த காணிக்கை செலுத்த வந்தோம் என்பதாய் சொன்னார்கள். எப்படி அந்த அற்புதம் நடைபெற்றது? அந்த குடும்பத்தார் வாக்குத்தத்தத்தை சொந்தமாக்கி அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபம் பண்ணினார்கள். வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறதுனால அந்த வாக்குத்தத்தத்தின்படியே ஆசீர்வதித்து விட்டார். இப்படி அநேக மக்கள் என்னை சந்திக்கும் போது சொல்லுவாங்க, இந்த இடத்துல இந்த வாக்குத்தத்தத்தை கொண்டு தேவன் என்னை சந்தித்தார். ஜனவரி 1 கொடுத்த வாக்குத்தத்தம், அதை வைத்து ஜெபித்து அதே மாதிரி எங்களுக்கு அற்புதம் நடந்தது. அநேகர் சொல்லி மகிழ்ச்சியோடு சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். மாதந்தோறும் இந்த மாதத்துக்கு இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் சொல்லி ஜெபிச்சிங்க, அது எங்களுக்காகவே இருந்தது. அந்த வாக்குத்தத்தத்தை வைத்து நாங்களும் ஜெபித்தோம், எங்கள் வீட்டில் அற்புதம் நடந்தது. இப்படி சொல்லுகிற ஏராளமான மக்களை நான் பார்த்திருக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? அந்த வாக்குத்தத்தத்தை சொன்ன ஊழியக்காரன் அல்ல, ஊழியக்காரனுடைய வாக்கு அல்ல, அது தேவனுடைய வாக்கு, அது தேவனுடைய வாக்கு தத்துவம். அந்த வாக்கு தத்துவத்தை கொடுக்கிற தேவன் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர், சொல் தவறாதவர். அவர் என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ஆனால் நாம் என்ன செய்யணும்? அந்த வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அந்த வாக்கு தத்தத்தை சொல்லி ஜெபம் செய்ய வேண்டும். ஆதியாகமம் 32 அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசித்தால், யாக்கோபு என்ற அந்த தேவ மனிதர் ஜெபம் பண்ணுகிறார். யாக்கோபுடைய ஜெபம் எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க. ஆதியாகமம் 32 அதிகாரம் 12வது வசனம். தேவரீரோ, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே. எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க.
ஆண்டவர் வாக்கு கொடுத்தார் யாக்கோபுக்கு, நான் இப்படி உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் என்று. இப்போது அவருடைய சூழ்நிலை அவருக்கு எதிராக இருக்கிறார். முந்தின வசனத்தை வாசிக்கும் போது நான் பயந்திருக்கிறேன், என் சகோதரன் வந்து என்னை கொன்று போடுவானோ என்று பயந்திருக்கிறேன். சூழ்நிலை பயப்படுகிற சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில் யாக்கோபு ஜெபிக்கும் போது வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிக்கிறார். ஆண்டவரே, எனக்கு இப்படி வாக்கு கொடுத்தீங்கல்ல, 20 வருஷத்துக்கு முன்னால் எனக்கு இப்படி வாக்குத்தத்தம் தந்தீங்கல்ல, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன் அப்படின்னு எனக்கு வாக்கு கொடுத்தீங்கல்ல, அப்படி சொல்லி நீங்கள் இப்படி சொன்னீரே என்று ஜெபம் பண்ணினார். அந்த ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுத்தார். ஏனென்றால் தேவன் வாக்கு மாறாதவர், சொல் தவறாதவர். அதனால் யாக்கோபுக்கு சூழ்நிலையை மாற்றுகிறார். வாக்கு கொடுத்தபடி ஆசீர்வதிக்கிறதை நம் வேதத்தில் பார்க்கிறோம். அதே மாதிரி 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் தாவீது ஒரு ஜெபம் செய்கிறார் பாருங்க. 2 சாமுவேல் 7:27, 393வது பக்கம் பழைய ஏற்பாட்டில். ஏன் நான் வசனத்தை பார்க்க சொல்கிறேன்னா, இந்த வசனம் உள்ளத்தில் ஆழமாக பதியணும். இந்த வசனத்தின்படி நீங்கள் ஜெபிக்க பழகணும். நம்மெல்லாம் வசனத்தை எல்லாம் பைபிள் தெரியும் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டு விடுகிறதுனால தான் நிறைய கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமே இல்லாமல் போய்விடுகிறாரு. வசனத்தை கவனிங்க, வசனத்தில் பாருங்கள், அந்த வசனத்தை பாருங்கள். 2 சாமுவேல் 7:27 தாவீது ஒரு ஜெபம் செய்கிறார். உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தராயிருக்கிற நீர் உமது அடியானின் செவிக்கு வெளிப்படுத்தினீர். அந்த ஜெபத்தை பார்த்தீங்களா? இது மாதிரிலாம் நீங்கள் ஜெபிக்க பழகணும். வசனத்தின்படி ஜெபிக்கணும். சும்மா வீணான வார்த்தையை அலப்புகிறதுனால அற்புதம் நடக்காது. வசனத்தின்படி. அதனால தான் நான் வசனத்தை உங்களுக்கு குறிப்பாக சொல்லுகிறேன். உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தராகிய நீர் உமது அடியானின் செவிக்கு எனக்கு நீர் வெளிப்படுத்தினீர். ஆகையால் உம்மை நோக்கி இந்த விண்ணப்பத்தை செய்ய உமது அடியானுக்கு மன தைரியம் கிடைத்தது. ஏன் ஆண்டவரை தைரியமாக நான் ஜெபிக்கிறேன் தெரியுமா? நீங்கள் எனக்கு வாக்கு கொடுத்துருக்கிறீங்க. உனக்கு வீடு கட்டுவேன் என்று உம்முடைய தீர்க்கதரிசியை அனுப்பி எனக்கு வாக்கு கொடுத்தீங்க. இந்த 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. தாவீதுக்கு கர்த்தருக்கு வீடு கட்டணுன்னே ஒரு ஆசை, பெரிய தேவாலயம் கட்டணும்னு. தாவீது நிறைய யுத்தங்களை செய்தவர், தேசத்தை பலப்படுத்தினவர். அதனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நிறைய ரத்தம் சிந்தப்பட்டதுனால உன் கையினால் ஆலயம் கட்டப்பட முடியாது தாவீது, உன் குமாரனாகிய சாலமோனை கொண்டு அதை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லிட்டார். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எனக்கு ஆலயம் கட்ட விரும்பினல்ல, நான் உனக்கு வீடு கட்டி தருகிறேன். நீங்கள் கர்த்தருக்குன்னு சர்ச்சு கட்டி கொடுங்க, உங்கள் வீட்டை கர்த்தர் கட்டுவார். உங்கள் பிள்ளைகளுடைய குடும்பத்தை கர்த்தர் கட்டுவார். ஆலயம் இல்லாத கிராமத்தில் ஆலயம் கட்டி கொடுங்க, அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். அதுக்கு கொஞ்சம் பணம் இருந்தாலே போதும் ஒரு ஆலயம் கட்டி கொடுக்க முடியும். பாருங்கள், தாவீது கர்த்தருக்கு ஒரு ஆலயம் கட்டுவேன்னு நினச்ச உடனே நான் உனக்கு வீடு கட்டி தரேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அதை வச்சு தான் தாவீது சொல்லுகிறார், எனக்கு வீடு கட்டி தருவேன்னு நீங்கள் தான் வாக்கு கொடுத்தீங்க, அதனால நான் ஜெபிக்கிறேன். ஏன்னா நீங்கள் வாக்கு மாறாத தேவன், சொல் தவறாத தேவன், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதிலே உண்மையுள்ள தேவன். அதனால நான் ஜெபிக்கிறேன், இந்த ஜெபத்தை என் வீட்டை நீங்கள் கட்டி கொடுத்து ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி ஜெபிக்கிறதை நம்ம வேதத்திலே பார்க்கிறோம். அப்போ நம்ம ஜெபத்தில் வசனத்தின்படி ஜெபிக்க பழகணும். வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிக்க நம்ம பழகணும். நான் அப்படி தாங்க ஜெபிக்கிறேன், வாக்குத்தத்தத்தை சொல்லி தானே ஜெபிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் ஏன் இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற மாட்டேங்குது? அதில் தான் ஒரு காரியத்தை கவனிக்கணும். எபிரெயர் 10ஆம் அதிகாரம் 36வது வசனம் எடுங்க. எபிரெயர் 10ஆம் அதிகாரம் 36வது வசனம், புதிய ஏற்பாட்டில் 307வது பக்கம் பாருங்கள். எபிரெயர் 10:36 நான் வாசிக்கிறேன், கவனிங்க. அந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 307வது பக்கம் புதிய ஏற்பாட்டில் எபிரெயர் 10:36 பாருங்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. இன்னொரு முறை வாசிங்க அந்த வசனத்தை. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தவர் உண்மை உள்ளவர், கட்டாய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார்.
ஆனால் அதை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு என்ன வேணுமா? பொறுமை வேணும். இன்றைக்கி நமக்கு பொறுமையே இல்லை. அதான் நம்முடைய ப்ராப்ளம். காலையில் ஆண்டவர் வாக்கு கொடுத்தா சாயங்காலம் நிறைவேற்றிடணும். இல்லாட்டா என்னங்க ஆண்டவர் சொன்னார் ஒன்றும் நடக்கலையே என்பதாய் சொல்லுவோம். அவர் எல்லாவற்றையும் பொறுமையாய் காரியங்களை செய்கிற தேவன். அவர் எல்லாவற்றையும் அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன். அல்லேலூயா. அவர் தான் சொல்ல, நான் எல்லாவற்றையும் அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன். நம்ம அவசரப்பட்டால் அது நேர்த்தியாக இருக்காது, மிஸ்டேக் ஆகிவிடும். வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுத்தவர், அவர் தான் நிறைவேற்றணும். அவர் நிறைவேற்றுவதற்கு பொறுமையோடு நம்ம காத்திருக்கணும். வசனம் சொல்லுகிறாரு, பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்குது. வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை பெற பொறுமை வேணும். அது மாத்திரம் இல்லை, தேவனுடைய சித்தத்தின்படி செய்து, நீங்கள் உங்கள் விருப்பத்தின்படி எல்லாத்தையும் செய்துட்டு வாக்குத்தத்தம் பண்ணாருன்னு சொன்னால் தேவன் செய்ய முடியாது. தேவனுடைய சித்தத்தின்படி ஒவ்வொரு காரியத்தை நம்ம அர்ப்பணித்து ஜெபித்து வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள பொறுமையோடு காத்திருக்கணுமா? அப்படி தான் வசனம் சொல்லுகிறார். அப்போ தேவனுடைய சித்தத்துக்கு மாறானதை செய்துவிட்டு வாக்குத்தத்தம் பண்ணிங்களா ஆண்டவரேன்னு சொன்னால் நிறைவேறாது. அப்போ நம்ம செய்கிற காரியம் தேவ சித்தத்துக்குள்ளே இருக்குதா? தேவ சித்தத்தின்படி நம்ம நடக்கிறோமா? தேவ சித்தத்தின்படி தான் நம்ம காரியங்களை செய்கிறோமா? அதை அறிந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை தேவன் நிறைவேற்றி தருவார் என்று பொறுமையோடு காத்திருக்கணும். அப்படிதான் வசனம் சொல்லுகிறார். இந்த பொறுமை இழந்த என்ன நடக்கும் தெரியுமா? ஆதியாகமம் 12 அதிகாரத்தில் ஆபிரகாமை தேவன் அழைக்கும் போது என்ன வாக்கு கொடுத்தார்? உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். அவனுக்கு குழந்தை இல்லை, சந்ததியை பெருக பண்ண வாக்கு தத்தம். இப்போ ஆபிரகாம் அதை விசுவாசித்தான் என்று வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். இப்போ வருடங்கள் 1 வருஷம், 2 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம் கடந்து விட்டார். இந்த வருஷம் ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருவார். இந்த வருஷம் அந்த வாக்குத்தத்தை நிறைவேறும். ஆண்டவரே நீங்கள் வாக்கு கொடுத்தீங்களே, நிறைவேற்றுங்க. 1 வருஷம் ஜெபம், 2 வருஷம் ஜெபம், 4 வருஷம் ஜெபம், 5 வருஷம் ஜெபம். இன்னும் வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றலை. 7 வருஷம், 8 வருஷம், 10 வருஷம், என்னங்க இது வருஷம் கடந்துக்கிட்டே இருக்குது, வயசு போய்கிட்டே இருக்குல்ல. ஆபிரகாமுடைய சரீரம் செத்து கொண்டே இருக்கிறது, சாராவுடைய கர்ப்பம் செத்துக்கிட்டே இருக்குது. இன்னும் பிந்தினா எப்படி குழந்தை கிடைக்கும்? இன்னும் பிந்தினா வாக்குத்தத்தை எப்படி நிறைவேறும்? வாக்குத்தத்தை நிறைவேறுகிற வழியே இல்லாமல் போயிருமே. ஆபிரகாமுக்கு அவசரம், சாராளுக்கு அவசரம். ஆண்டவர் சொன்னார் 10 வருஷமாக காத்திருந்தோன்னு ஒன்றும் நடக்கலையே, வாக்குத்தத்தை என்ன ஆச்சுது? அப்போ உடனே குறுக்கு வழியில் யோசிக்கிறார். சாராள் தவறான ஒரு காரியத்தை யோசிக்கிறார். தேவன் வாக்கு பண்ணினார், அவர் நிறைவேற்றுவார், இப்படியே நிறைவேற்றலாம்ல அப்படின்னு சொல்லி ஆகாரை கொண்டு ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே நுழைத்தாள். சாராள் அவசரப்பட்டு செய்த ஒரு தவறுனால, சாராள் அவசரப்பட்டு எடுத்த முடிவுனால இன்றைக்கு வரைக்கும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. ஆகாரை பற்றி தேவ திட்டமே கிடையாது. ஆகார், இஸ்மவேல் அவங்களை குறித்து தேவ திட்டமே கிடையாது. பிறகு எப்படி அவங்க வந்தாங்க? சாராளுடைய தவறுனால. அவள் வாக்குத்தத்தை நிறைவேறுவதற்கு பொறுமையோடு காத்திருக்கவில்லை. நமக்கு என்றைக்குமே அவசரம். வயசு போகுதே, நாள் போகுதே, சூழ்நிலை மாறுது. அப்படி தான் சாராள் அவசரப்பட்டாள். அதனுடைய விளைவு என்ன? தவறு நடந்ததுனால வாழ்நாள் முழுவதும் சாராளுக்கு பிரச்சனை. இன்றைக்கு வரைக்கும் அந்த யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. காரணம், வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். நாம் அவசரப்படுகிறபடி தேவன் செய்ய மாட்டார். அவர் நிதானமாய், அவருக்கு தெரியும் எந்த டைமில் செய்யணும், எந்த டைமில் உங்களுக்கு இதை வாய்க்க பண்ணணும், எந்த டைமில் கற்பத்தின் ஆசீர்வாதத்தை தந்தால் கரெக்டாக இருக்கும், எந்த டைமில் இந்த திருமணத்தை வாய்க்க பண்ணால் சரியாக இருக்கும், எந்த டைமில் பிஸ்னஸுக்கு வழி திறந்தால் சரியாக இருக்கும். அவருக்கு தெரியும். அவர் சர்வ ஞானமுள்ள தேவன். நம்ம சொல்ல வேண்டியது, நீங்கள் வாக்கு கொடுத்தீங்க, நிறைவேற்றுவீங்க, நான் விசுவாசிக்கிறேன். அதை சொல்லி ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் செய்யுங்க, நிறைவேற்றுங்க. நீங்கள் சொல் மாறாதவர், வாக்கு மாறாதவர். ஜெபம் பண்ணி காத்திருக்கணும். ஆனால் நம்ம அவசரப்பட்டால் ஆபத்திலே முடிந்துவிடும். நம்ம அவசரப்பட்டால் அது வேறு விதமான காரியத்தை கொண்டு வந்துவிடும். அதனால தான் வசனம் சொல்லுகிறது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது.
அதனால் பொறுமையோடு காத்துருங்க. அப்படி அவர் பிந்த மாட்டார். அவருக்கு தெரியாதா, ஆண்டவரே வயசாகிட்ட போகிற 75 வயசு 85 வயசு ஆகிப்போச்சு, 10 வருஷம் ஆகிப்போச்சு, இன்னும் குழந்தை இல்லை. சாராளுக்கு இப்போ 75 வயசு ஆகிப்போச்சு, இனிமே வழிபாடு நின்று போயிடும், குழந்தை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. அவருக்கு தெரியாதா? வாக்கு கொடுத்தவருக்கு தெரியுமா தெரியாதா? இவங்க வயசு ஆகிக்கிட்டே இருக்குது, கர்ப்பப்பை செத்துக்கிட்டே இருக்குது, இனிமேல் குழந்தை உருவாக வழி இல்லாமல் போயிடும், அவருக்கு தெரியாதா? நம்ம மூளை அறிவில் அவசரப்படுகிறோம், ஆனால் அவர் நிதானமாய் காரியத்தை செய்கிறவர். நான் நினைக்கிறேன் 10 வருஷம் ஆச்சு, 11வது வருஷம் குழந்தை கொடுக்கணுன்னே கர்த்தர் நினைச்சிருக்க கூடும். அதுக்கு 1 வருஷம் பொறுமையாக இல்லாமல் சாராள் அவசரப்பட்டு ஆகாரம் கொண்டு வந்த நுழைச்சதுனால இன்னும் 15 வருஷம் தாமதித்து விட்டார். அப்போ அந்த தாமதத்துக்கு காரணமே சாராள் தான். ஆண்டவர் பார்த்தாரு, உடனே ஈசாக்கு கொடுக்க முடியாது, இன்னும் அதுக்கேற்ற காலம் மாறட்டும் அப்படின்னு ஆண்டவர் இன்னும் காத்திருக்க வைத்து விட்டார். அதனால் நம்ம அவசரப்படுவதனால தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற தாமதமாகிவிடும். நாம் அவசரப்பட்டு ஏதாவது செய்துவிட்டால் தேவ திட்டம் நிறைவேற தாமதமாகிவிடும். ஆனால் பொறுமையோடு கர்த்தர் தருவார், விசுவாசிக்கிறோம், அவனி காத்திருக்கணும். அப்புறம் சாராள்கிட்ட கேட்டிருப்பாங்க, என்ன கர்த்தர் தருவார் தானே வந்தீங்க, வாக்கு கொடுத்தாருன்னு சொன்னீங்க, 1 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, ஒன்றும் நடக்கலையே, சாராளே என்ன உங்கள் ஆண்டவர் என்ன பண்ணார் கேட்பாங்க. இன்னும் எவ்வளோ நாள் இருப்பீங்க, கர்ப்பம் செத்துக்கிட்டு இருக்குது, இனிமேல் குழந்தை பிறகு வாய்ப்பை இல்லாமல் போயிடும், அப்புறம் எங்கே நிறைவேறும்? என்ன ஆபிரகாம் தான் ஏதோ ஒன்றும் இல்லாமல் இருக்கார், நீயாவது சும்மா இருக்கலாமா, பேசணும்ல, ஏதாவது செய்யணும்ல, தூண்டி விடுவதற்கு ஆட்கள் இருப்பாங்க. உங்களை தேவ சித்தத்தை விட்டு வழிவிலக பண்ண சாத்தான் 10 பேரை எழுப்புவான், சொந்தக்காரங்களை எழுப்புவான், ரொம்ப அக்கறையாக கேட்பான், உங்களுக்கு குழந்தை இல்லையா, இன்னும் குழந்தை இல்லைன்னா என்ன, நீங்கள் இப்படியே இருந்தால் என்ன ஆகிறது, என்னவோ இவங்க ரொம்ப அக்கறையாக அன்பாக உங்களை குடும்பத்தை கவனிக்கிற மாதிரி பிசாசு அவங்களை எழுப்புவான். உங்களை தூண்டி உங்களை தப்பு பண்ண வைப்பதற்கு அவங்கள தூண்டி எழுப்புவான். அதனால் உங்களை காயப்படுத்துவான். நீங்கள் என்ன சொல்லணும், கர்த்தர் வாக்கு கொடுத்துருக்க, அவர் செய்வார், அவர் தவற மாட்டார். அல்லேலூயா. இன்னும் எவ்வளோ நாள் ஆண்டவர் அனுப்புவீங்க, இன்னும் 10 வருஷம் ஆனாலும் அவரை நம்பி காத்திருப்போம். அப்படி சொல்ல பழகணும். ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அவர் வாக்கு கொடுத்துட்டாரு, இன்னும் 20 வருஷமானாலும் பரவாயில்ல, அவர் காத்திருப்போம். அவர் சர்வ ஞானமுள்ள தேவன், அவருக்கு தெரியும் எப்போ கொடுக்கணும்னு. அல்லேலூயா. நான் அவசரப்பட்ட அது ஆபத்தில் முடிஞ்சிடும், நான் அவசரப்பட மாட்டேன், அவர் தருவார், நான் விசுவாசத்தோட காத்திருக்கேன். அப்படி சொல்ல அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, அப்படி தான் சொல்லுவாங்க. என்ன பிசாசு அவங்கள வச்சு உங்களை தூண்டி உங்களை வழித்தப்ப பண்ணணுமே, ஆசீர்வாதத்தை இழக்க பண்ணணுமே, அதெல்லாம் செய்வான். நீங்கள் இடம் கொடுக்காதபடி பொறுமையாக காத்திருக்கணும். 74ஆம் வருஷம் ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைத்த போது வாக்கு கொடுத்தார். இன்றைக்கு வரைக்கும் அவருடைய வாக்கு மாறவே இல்லை. எனக்கு வாக்கு கொடுத்தார், நான் அவர்கிட்ட கேட்ட ஆண்டவர்கிட்ட, அவர் எனக்கு வாக்கு கொடுத்தார். இன்றைக்கு வரைக்கும் அந்த வாக்குத்தத்தம் மாறவே இல்லை. அந்த வாக்குத்தத்தத்தின்படி நடத்துகிறார். 78ஆம் ஆண்டு இந்த ஊழியத்துக்கு ஒரு தரிசனம் கொடுத்த போது, இதெல்லாம் எப்படி செய்ய முடியும் ஆண்டவரே, இந்த கிராமத்தில் இருந்து கொண்டு இவ்வளோ பெரிய காரியத்தை எப்படி செய்ய முடியும்? 78 ஆண்டவர் சொல்லிட்டார். 78 ஆண்டவர் சொன்னார், இங்கிருந்து உலகமெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்படும், இங்கிருந்து இந்தியா முழுதும் மிஷனரிகள் அனுப்பப்படுவாங்க, இந்தியா முழுதும் போவாங்க. 78 இந்த ஊழியமே ஆரம்பிக்கல, அப்போவே கர்த்தர் சொன்னார். அப்போ நான் கேட்டேன், இதெல்லாம் எப்படி நடக்கும், நான் செய்வேன், இந்த காரியெல்லாம் நடக்கும். வாக்கு கொடுத்தார், இன்றைக்கி நடக்குது. சில வாக்குத்தத்தை நிறைவேற நான் 10 வருஷம் காத்திருந்தேன், சில வாக்குத்தத்தை நிறைவேற 20 வருஷம் காத்திருந்தேன், சில வாக்குத்தத்தை நிறைவேற 30 வருஷமாயிற்று. ஆனால் நிறைவேறும், அவருடைய வேளையிலே நிறைவேறும். பொறுமையாக காத்திருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, உலகெல்லாம் இங்கிருந்து சுவிசேஷம் அறிவிக்கப்படுகின்ற வாக்குத்தத்தை நிறைவேற 40 வருஷமாயிற்று. அந்த வாக்குத்தத்தை நிறைவேற 40 வருஷமாயிற்று. இப்போ அது நிறைவேறுகிறது. அவசரப்படக்கூடாது. அதனால தான் வசனம் சொல்லுகிறாரு, நீங்கள் தேவ சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. ஆபிரகாம் பொறுமையாக இருந்தான், சாராள் விடலை. இந்த பெண்கள் தான் அவசர புத்தின்னு சொல்லுவாங்கல்ல, நான் அவசரப்பட்டு பண்ணிட்டேன், அப்புறம் உட்காந்து யோசிப்பாங்க. ஆண்கள் நிதானமாக யோசித்து தீர்மானம் எடுப்பாங்க. நேச்சுரலாகவே பாருங்களேன், ஆண்கள் நிதானமாக உட்காந்து யோசித்து
ஏன்னா பெண்கள் சுமார் நீங்கள் ஒன்றும் கவனிக்க மாட்டேங்கிறீங்க, ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறீங்க, தூண்டி விடுறது. கொஞ்சம் பொறுமையாக இருக்க பழகணும். ஆமேன்னு சொல்லுங்கள். ஜெபிக்கிறோம், செயல்படுறோம், கர்த்தர் வாய்க்க பண்ணணும், பொறுமையாக இருக்க பழகணும். அது மாதிரி அவசரப்பட்டு நீங்கள் முடிவெடுத்து பின்னால் கஷ்டப்படக்கூடாது. வசனம் சொல்லுகிற பாருங்கள், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற ஆண்டவரே எனக்கு பொறுமை தாரும், நான் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்ளணும். நீங்கள் வாக்கு பண்ணியிருக்கிறீங்க, வாக்கு மாறாத தேவன், சொல் தவறாத தேவன், நிறைவேறும். அல்லேலூயா. அதனால் பொறுமையாக காத்திருந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். அப்போ உண்மை உள்ள தேவன் உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டா வாக்கு மாற மாட்டார், சொல் தவற மாட்டார். விசுவாசித்து பொறுமையாக சொல்லிக்கிட்டே இருக்க, ஆண்டவரே யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நீர் வாக்கு கொடுத்த தேவன் எனக்கு செய்வீர். அல்லேலூயா. ஒரு நாள் வரும் கர்த்தர் அதை நிறைவேற்றும் போது பரிகாசம் பண்ணவங்க, கேலி பண்ணவங்க வெட்கப்படும்படி கர்த்தர் மேன்மையானதை தருவார். அதனால் நீங்கள் பொறுமையோடு காத்திருந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். சரியா? ரெண்டாவது, தேவன் உண்மை உள்ளவர். எதில் உண்மை உள்ளவர்? 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்கள். புதிய ஏற்பாட்டில் 284வது பக்கம். பைபிளை புரட்டுங்க, வீட்டில் கூட பைபிளை புரட்டுங்க. பைபிளை புரட்டாமல் இன்றைக்கி என்ன ஆசீர்வாதத்தை பெற முடியும்? வசனத்துக்கு முதலிடம் கொடுங்க, பைபிளை கவனிங்க, வசனத்தை பாருங்கள், கண்ணால் பார்க்கணும். நார்மல் தான் பாருங்கள். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 284வது பக்கம் புதிய ஏற்பாட்டில். கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்ளுவார். கர்த்தரோ உண்மை உள்ளவர். பார்த்தீங்களா? அவர் லார்ட் இஸ் ஃபெய்த்ஃபுல். நம்முடைய தேவன் உண்மை உள்ளவர். எதில்? உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்ளுவார். உங்களை தீமைக்கு விலக்கி காத்து கொள்ள உண்மை உள்ளவர். அல்லேலூயா. அன்று சொன்னால, நான் உன்னை பாதுகாப்பேன், நான் உன்னை காத்து கொள்ளுவேன், என் சட்டையின் மறைவுக்குள்ளே வைத்து பாதுகாப்பேன் வாக்கு கொடுத்தார். இல்லை, அவர் உண்மை உள்ளவர். தீமை நின்று விலக்கி நம்மை பாதுகாப்பதற்கு உண்மை உள்ளவர். தீமை, நாம் வாழ்கிற உலகத்தில் நிறைய தீமைகள் நிறைந்திருக்கிறதை பார்க்கிறோம். நமக்கு விரோதமாய் தீங்கு காரியங்கள் நடைபெறுகிறதை பார்க்கிறோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, நம் எதிராளியாக இருக்கிற பிசாசு, அவன்தான் தீமை செய்கிறவன். ஏன் நமக்கு தீமை நடக்குது? நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டவருக்கு பிரியமாக தான் நான் வாழ்கிறோம், நான் யாருக்குமே எந்த தீங்கு நினைச்சது இல்லையே, எல்லாரையும் ஆசீர்வதித்தானே ஜெபிக்கிறேன், பிறகு இதே எங்களுக்கு இந்த தீமை நடக்குது. நிறைய பேர் சொல்லுகிற வார்த்தை, நான் யாருக்கு என்ன அநியாயம் பண்ணேன், நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன், நான் உண்டு, வேதம் உண்டு, பைபிள் உண்டு, ஆண்டவர் உண்டுன்னு தான் நான் வாழ்கிறேன், எனக்கு ஏன் இந்த தீமை நடக்கணும்? நிறைய பேருடைய மனதில் எழும்புகிற கேள்வி, சிலர் வாயினாலே சொல்லுகிற ஒரு வார்த்தை. ஏன் இந்த தீங்கு நடக்குது அப்படின்னு கேட்டால், நமக்கு ஒரு சத்துரு இருக்கிறான், கண்ணுக்கு தெரியாத சத்துரு, கண்ணால் அவனை பார்க்க முடியாது. அவனை குறித்து வேதம் பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அதான் 1 பேதுரு 5:8 அவனுடைய சத்துரு, நம்முடைய சத்துருவாகிய பிசாசு, நம்முடைய எதிராளியாக இருக்கிற பிசாசு, அவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எழும்பி எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தெரிகிறான். உலகமெங்கு சுற்றிக்கிட்டே வர்றான். யார் ஜெபிக்கிறா, யார் பைபிள் வாசிக்கிறா, யார் இயேசு நல்லவன் சொல்கிறா, யார் வாக்குத்தத்தம் தந்த இயேசு எங்களுக்கு இருக்கிறான்னு மகிழ்ச்சியோடு சொல்கிறாங்க, அவங்களுக்கு தீமை செய்வதற்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு தீமை செய்வதற்கு, ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு தீமை செய்வதற்கு, தேசத்துக்காக ஜெபிக்கிற, மற்றவங்களுக்காக ஜெபிக்கிற, எழுப்புதலுக்காக ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு தீங்கு செய்வதற்கு, சுவிசேஷத்தை அறிவிக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு தீமை செய்வதற்கு கெர்ச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிகிறானா. அப்போ ஏன் நமக்கு தீங்கு வருகிறது? இந்த கண்ணுக்கு தெரியாத எதிராளியாகிய பிசாசு,
அவன்தான் நமக்கு விரோதமாக எழும்பி நம்மை தாக்குகிறான், வியாதியை கொண்டு வருகிறான், பலவீனப்படுத்துகிறான், பயத்தை கொண்டு வருகிறான், நமக்கு விரோதமாய் மனிதர்களை எழுப்புகிறான், நமக்கு விரோதமாய் தீங்கு செய்யக்கூடிய பொல்லாத மனிதர்களை கூட எழுப்புகிறான். எப்படியாவது நமக்கு தீமை செய்து நம்மை முடக்கிறணும், நம்முடைய சந்தோஷத்தை கெடுத்துறணும்னு சொல்லி அந்த பிசாசை தீமை செய்கிறான். ஆனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. வசனம் சொல்லுகிறாரு, நமக்கு இந்த கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார், எல்லா தீமைக்கும் விலக்கி உங்களை காத்து கொள்ளுவார். அல்லேலூயா. கெர்ச்சிக்கிற சிங்கம் மாதிரி வருவான் வேஷம் போட்டுக்கொண்டு, ஆனால் உங்களை தொட முடியாது. அல்லேலூயா. உங்களை தூரத்தில் இந்த பயமுறுத்தும், அப்படியே கர்ச்சித்து உன்னை அழிச்சிருவோம் பாரு, உன்னை கொன்னுருவோம் பாரு, ஜபமாக பண்ணுற, உன் குடும்பத்தை அப்படி பண்ணுறேன் பாரு, இப்படி பண்ண சொப்பனத்தில் வருவான், தரிசனத்தில் வருவான், பயமுறுத்துகிற மாதிரி பண்ணுவான். ஆனால் உங்களை பாதுகாக்க தேவன் உண்மை உள்ளவர். எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாக்க கர்த்தர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. நான் அந்த ஊழியத்துக்கு வந்த பிறகு எத்தனை தீமைகளை நான் பார்த்திருக்கிறேன். ஆயிரக்கணக்கான தீமைகள், எனக்கு விரோதமாக எழும்பின தீமைகள், பொல்லாத மனிதர்கள், பிசாசின் கிரியைகள், சம்பந்தமே இல்லாதவங்க எனக்கு விரோதமாய் பேசுகிறது, எழுதினது, என்னை அழித்து விட வேண்டும் என்று, முடக்கி விட வேண்டும் என்று என்னென்ன தீமை கொண்ட எல்லாம் செய்து பார்த்தாங்க. ஒன்றாலும் பலிக்கலை. ஏன்னா என்னை பாதுகாக்கிற ஒரு உண்மை உள்ள தேவன் எனக்கு இருக்கிறார், என்னை பலப்படுத்துகிற உண்மை உள்ள தேவன் எனக்கு இருக்கிறார். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி, உங்களை பயப்பட விட மாட்டார், ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்ளுவார். இந்த ஊழியத்தின் ஆரம்பத்திலேருந்தே பார்த்துட்டேன். ஒரு மனிதர் எழும்பினார், அழிச்சிருவேன், இந்த ஜப வீடை இல்லாமல் பண்ணிடுவேன் அப்படின்னு பொல்லாத மனிதர்கள், இந்த மத தீவிரவாதிகள் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து எங்கள் ஊரில் கூட்டெல்லாம் போட்டார். கூட்டெல்லாம் நடத்தி இந்த ஜப வீடை நிறுத்திடுவேன், மோகலாசை ஓட ஓட விரட்டிடுவேன், இல்லாமல் பண்ணிடுவேன்னு சொல்லி 2 பிஸ்னஸ்ஸு, நல்ல பணம், வசதி, செல்வாக்கு, இந்த மத தீவிரவாத அமைப்போடு கூட அவருக்கு பெரிய பெருமை, அப்படிலாம் கம்பீரமாக அலைஞ்சு கொண்டு பேசி கொண்டு இருந்தார். ஆமாம், எங்கள் ஊரில் அலைந்து கொண்டு இருந்தார். அழிச்சிருவேன்னார், இல்லாமல் பண்ணிடுவேன்னு சொன்னார். என்ன ஆச்சு? ஒரு பிஸ்னஸ் ஆண்டவர் பிடுங்கி விட்டார், அடுத்த பிஸ்னஸையும் பிடுங்கிட்டார். இப்போ வருமானமே இல்லை, குடும்பத்துக்குள்ளே பிள்ளைகளுடைய சாபம், கேர்ட்ஸ் உள்ளே நுழைந்தது. ஊழியக்காரனுக்கு வரமாக எழும்பி பேசுனா, கர்த்தருடைய ஊழியத்துக்கு வரம் பேசினா ஆசீர்வாதமாக வரும், சாபம் வரும். ஆளே இல்லை, இன்னைக்கு ஊழியம் இருக்கிறாரு. ஊழியத்தை அழிச்சிருவேன்னு சொன்னவர் இல்லை, குடும்பமே சிதைக்கப்பட்டு போனார். கர்த்தருடைய பாதுகாப்பு, ஊழியம் நிற்கிறாரு. அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவன் இல்லாமல் போயிடுவான், நீங்கள் நிற்பீங்க. ஏன்னா உங்களை பாதுகாக்கிறதற்கு அவர் உண்மை உள்ள தேவன். அவர் என்னை அழைக்கும் போது எனக்கு வாக்கு கொடுத்தார், உனக்கு வரக்கூடிய தீமைகள் என்னை தாண்டி தான் அவங்ககிட்ட வர முடியும். ஒருவனும் உனக்கு விரோதமாக எழும்பினாலும் என் சித்தெல்லாமல் கை போட முடியாது. தூரத்தில் இந்த நாய்கள் கொலைக்கும், உன்னை தொட முடியாது, கடிக்க முடியாது. கொலைக்கிறது தான் பார்க்குறேன், என்னை கடிக்க முடியல. தூரத்தில் இருந்து கர்ச்சிக்கிறத பார்க்குறேன், சும்மா சிங்க மாதிரி ஏமாற்றி கொண்டு ஓநாய்கள் ஊளையிடுவதை பார்க்குறேன், என்னை தொட முடியல. ஏன்னா என்னை பாதுகாக்கிற தேவன் உண்மை உள்ளவர். அவர் எனக்கு வாக்கு கொடுத்தார், என்னை அழைக்கும் போது நான் உன்னை பாதுகாப்பேன் என்றால் அந்த தேவன் உண்மை உள்ளவர். உங்களை அவர் பாதுகாப்பார். உங்களை தொற்ற முடியுமா? யாராவது பிசாசை தொட்டு விட முடியுமா? நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவருடைய பிள்ளைகளாக உண்மையோடு அவரை பின்பற்றினீங்கன்னா எந்த பிசாசினுடைய கிரியைகளும், அந்த கர்ச்சிக்கிற சிங்க மாதிரி ஏமாற்றுகிற ஓநாய்களும் உங்களை தொட முடியாது. நீங்கள் நிமிர்ந்து நிற்பீங்க. உங்களை முடைக்கிடலாம், அழிச்சிடலாம், வியாபாரத்தை கெடுத்துடலாம், குடும்பத்தை அழிச்சிடலாம், உங்களை இல்லாமல் பண்ணிடலான்னு எத்தனை பேர் எழும்பி எத்தனை மந்திரவாதம் பண்ணினாலும் உங்களை பாதுகாக்கிறதுக்கு தேவன் உண்மை உள்ளவர். அதை அறிந்து கொள்ளுங்க. எனக்கு சொல்லுங்க, என்னை பாதுகாக்கிற தேவன் உண்மை உள்ளவர், என் குடும்பத்தை பாதுகாக்கிற தேவன் உண்மை உள்ளவர். அவருக்கு தெரியும் என்னை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று. அவருக்கு தெரியும், வேலி அடைத்த பாதுகாப்பார். ஐயா அவங்க இப்படி பண்ணிட்டு அவங்க எங்கள் குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை கெடுக்க, சிலர் வந்து இவங்கெல்லாம் எங்கள் வீட்டில் நடக்கிற கல்யாணத்தை இவங்க கெடுக்கிறாங்க, இந்த ஊரார்
அவன் சொல்லி உங்கள் திருமணத்தை நடத்த தடை பண்ண முடியுமா? நீங்கள் தான் அவனை பெருமைப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. எத்தனை பேர் என்ன பேசினா, உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை ஒருத்தரும் தடுக்க முடியாது. உங்களை பாதுகாக்கிறவர் கர்த்தர். அவன் பேசுறதுனால திருமணம் நிற்கலை. தேவ சித்தம் இது வேண்டான்னு வேற பெஸ்டானதை வச்சிருக்கிறனால நிறுத்தி இருக்கிறார். அப்படி சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் உங்களை பாதுகாக்க உண்மை உள்ளவர். எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். எத்தனை பேர் உங்களுக்கு ஒரு மந்திரவாதம் பில்லு சூனியம், எனக்கு விரோதமாக இந்த ஊழியத்துக்கு விரோதமாக எவ்வளோ மந்திரவாதம்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க தெரியுமா? இன்னும் பண்ணுறாங்க. ஒன்றும் பலிக்கலை. அவன் எங்கே பண்ணுறான், யார் பண்ணுறான், அவ்வளோ எங்களுக்கு தெரியும். கர்த்தரை ஜெபிக்கும் போது வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். எந்த ஊரில் பண்ணுறாங்க, எந்த இடத்துல பண்ணுறாங்க, யார் யார் சம்மந்தப்பட்டிருக்காம. அவர் உண்மை உள்ள தேவன். நீங்கள் அதை அறிந்து கொள்ளுங்க. நீங்கள் அதை சொல்லி துதிக்கணும். ஆண்டவரே, எங்களை பாதுகாக்கிறதிலே உண்மை உள்ள தேவன், என் பிள்ளைகளை பாதுகாக்க நீர் உண்மை உள்ள தேவன், எங்களை பாதுகாக்க நீர் உண்மை உள்ள தேவனாக எங்களோடு இருக்கிறீர். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சூழ்நிலை கண்டு பயப்படாதங்க. குஜராத்தில் பீல் என்கிற ஆதிவாசி மக்கள், அவங்க மத்தியில் ஒரு எழுப்புதல். நிறைய பேர் ரட்சிக்கப்படுறாங்க. நாங்கள் பல வருஷமாக தொடர்ந்து போய் கொண்டு வந்தேன். இப்போ தான் லாக்டவுன் காலத்தில் போகலை. ஒரு சகோதரர், அந்த ஆதிவாசி ஒரு சகோதரன் ரட்சிக்கப்பட்டு இயேசு ஊழியக்காரராக மாறிட்டார். அவர் மனைவி, சின்ன பிள்ளைகள்லாம் உண்டு. அந்த கிராமங்களில் போய் சுவிசேஷம் அறிவிப்பார். ஒரு சபை வைத்து நடத்துகிறார். அவர்கிட்ட ஜெபிக்க வந்த வியாதியெல்லாம் குணமாயிருது, பிசாசெல்லாம் ஓடிடுது. அந்த ஜனங்கள்லாம் அங்கே ஊரில் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு மந்திரவாதி இருப்பாங்க. அங்கே நம்ம ஊரில் ஆஸ்பத்திரி இருக்கிற மாதிரி அங்கே மந்திரவாதி, தலைவலி வயிற்று வலி எது வந்தாலும் மந்திரவாதிகிட்ட தான் போவாங்க. அவன் கேட்ப, ஒரு கோழி கொண்டு வா, ஒரு ஆடு கொண்டு வா, இவ்வளோ பணம் கொடுன்னு வாங்கிட்டு சூடு வச்சு விட்ருவான். நெருப்பை நல்லா காய்ச்சி தலைவலிக்குன்னா தலையில் சூடு வச்சுருவான், வயிற்று வலிக்குன்னா வயிற்றில் சூடு வச்சுருவான். அவனுக்கு தெரிஞ்ச மருத்துவம் அதுதான். கேட்டேன், ஏன் சூடு வைக்கிறான் அப்படின்னா, இப்போ தலைவலி வருதுன்னு வைங்களேன், தலைவலி தாங்க முடியல. அவன் காசு வாங்கிட்டு நல்ல நெருப்பு கம்பை பாய்ச்சி, கருப்பு நல்ல நெருப்பில் காய்ச்சி நல்ல மந்திரவாதம் பண்ணி அப்படியே நெத்தியில் சூடு வச்ச உடனே இப்போ உள்ளுக்குள்ளே இருக்க தலைவலியை விட இந்த நெருப்பு காயத்தில் வர்ற வலி தானே ஞாபகத்தில் இருக்கும். அவன் சொல்லுவான், இந்த நெருப்பினால் உனக்கு அந்த தலைவலி போயிட்டு மக்களை ஏமாத்துறது, மக்களை காயப்படுத்தி. உண்மை, இதன் கண்ணால் பார்த்துருக்கிறேன் நான். ஊருக்கு ஒரு மந்திரவாதி உட்காந்துக்கிட்டு பிசாசு வச்சுக்கிட்டு மந்திரவாதம் பண்ணி மக்களை அடிமைப்படுத்தினான். காசு கொடுத்துட்டு இவங்க காயத்தோடு வருவாங்க. ஏழை ஜனங்க பாவம். அதனால தான் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட பிறகு, இயேசு மசீனி மெய்யான கடவுள் வந்துட்டார், இலவசமாக சுகம் கொடுக்குறாரு, சூடு வைக்காமல் சுகம் கொடுக்குறாரு. எல்லோரும் இந்த ஊழியக்காரர்கிட்ட வர ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் ஜெபம் பண்ணால் வியாதி போயிடுது, இவர் ஜெபம் பண்ணால் வலி போயிடுது, இவர் ஜெபம் பண்ணால் பிசாசு போயிடுது. இப்போ மந்திரவாதியுடைய பிஸ்னஸ் டல் அடிச்சிட்டு, மந்திரவாதியுடைய பிஸ்னஸ் போன உடனே நம்ம பிஸ்னஸ் பாதிக்கு யார் காரணம்? இந்த இயேசு மசீன்னு இந்த ஊழியம் செய்கிறாலாம் இவன் தான் காரணம். அதனால் என்ன பண்ணுறது, அவனுக்கு ஒரு மந்திரவாதம் பண்ணுறது. அங்கே அந்த ஊரில் மந்திரவாதத்தில் விதவிதமான மந்திரவாதத்தில் ஒன்று, மந்திரவாதம் பண்ணி பாம்பை ஏவி விடுவார். மந்திரவாதம் பண்ணி அவன் அந்த குறிப்பிட்ட வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமைன்னு அந்த நாளில் பூஜை செய்து மந்திரவாதம் பண்ணி அந்த பாம்பை ஏவி விடுவான். அந்த பாம்பு நேரம் இந்த மிஷினரி வீட்டுக்குள்ளே வந்துடும். இந்த மிஷினரி காலையில் எழும்பி நல்ல ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுவார். நல்லா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஆவியானவர் வந்து பேசுகிறார், மகனே, உன் வீட்டுக்குள்ளே ஒரு பாம்பு வந்திருக்குது. அந்த பாம்பு ஏவப்பட்டு மந்திரவாதி ஏவி அனுப்பி இருக்கிறான் உன்னை சேதப்படுத்த. இந்த வீட்டு மூலையில் இருக்க போய் பாருன்னா, இவர் போய் எழுந்து பார்த்து அந்த மூலையில் அந்த பாம்பு சுருண்டு படுத்துருக்கு. அதை கொன்று சுட்டரித்து தூரத்துக்கு போட்டார். அவ்வளோதான். அவர் மறுபடியும் ஊழியம் செய்து கொண்டே இருந்தார். மறுபடியும் அதே மாதிரி அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை கரெக்டாக அந்த வாரத்தில் குறிப்பிட்ட நாளில் காலையில் அவர் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிற ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போவும் அந்த பாம்பு வந்திருக்குது, உங்கள் வீட்டில் அந்த கட்டிலுக்கு அடியில் இருக்க பார் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இவர் போய் பார்த்தா அந்த கட்டிலுக்கு அடியில் அந்த பாம்பு படுத்துருக்கு. அடித்து கொண்டு நெருப்பில் சுட்டரித்து தூர போட்டார். பயம் இல்லை. கர்த்தர் வந்து அப்படி 3-4 வாரம் ஆயிட்டு. ஒவ்வொரு வாரமும் அந்த குறிப்பிட்ட நாளில் இந்த பாம்பு வீட்டுக்குள்ளே வரும். அவர் வீட்டில் மனைவிக்குள்ளே சின்ன பிள்ளைகள்லாம் இருக்காங்க. ஆனால் ஒருவரையும் தீண்ட கர்த்தர் அனுமதிக்கலை. அதான் தேவனுடைய பாதுகாப்பு. அல்லேலூயா.
நீ மந்திரவாதம் பண்ணி பாம்பு அனுப்பினாலும் அவனை தீண்ட முடியாது. அந்த குழந்தைகள் மேலே கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கிறது. பாதுகாக்க தேவன் உண்மை உள்ளவர். அதனால் தொட முடியல. உன் தலையில் இருக்கிற மயிரை கூட எண்ணி வச்சிருக்கிறன்றாரு. நீ பிசாசு தொட்ட முடியுமா பிள்ளைகளை? 3-4 வாரம் தொடர்ச்சியாக பாம்பு வருது. குறிப்பிட்ட இடத்துல அந்த வீட்டுக்குள்ளே வந்துருக்குது. ஆனால் ஆண்டவர் காமிச்சிக்கிட்டே இருந்தார். ஒரு நாள் இவர் உபவாசம் பண்ணி ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சார். ஆண்டவரே, வாரம் அது வருது, வாரம் நான் கொன்று தூர போடுறேன், இது தேவையா? வராமல் அது அழிக்கப்படணும். உபவாசம் பண்ணி அந்த மந்திரவாத கிரிகளை அழித்து ஜெபிச்சார் பாருங்க. அவ்வளோதான். அதுக்கு பிறகு பாம்பு வீட்டு பக்கமே வரவில்லை. அவன் அனுப்புனா கூட இந்த பக்கமே வரவில்லை. கர்த்தர் பாதுகாத்து கொண்டார். அல்லேலூயா. நீங்கள் உபவாசம் பண்ணி ஜெபிச்சா அந்த பிரச்சனை உங்கள் வீட்டு பக்கம் கூட வராது. அதனால தான் நீங்கள் உபவாசத்தை ஜெபிக்கணும்னு பழக்கிறேன். இந்த கிறிஸ்தவர்கள் நாம் உபவாச ஜெபத்தை மறந்துட்டோம். சாப்பிட்டு நல்லா யாராவது ஜெபம் பண்ணுவாங்கன்னு உட்கார்ந்துட்டு அதனால தான் நம்ம ஆசீர்வாதத்தை இழந்துட்டோம். இப்போ ஆண்டவர் லாக்டவுன் மூலமாக நம்மளெல்லாம் மாற்றிக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. நீ ஜெபம் பண்ணு, நீ முழங்கால் போடு, நீ உபவாசம் பண்ணு அப்படின்னு கர்த்தர் நம்மளை மாற்றுறதற்கு காரணம், நீங்கள் ஜெபிச்சா உங்கள் குடும்பத்துக்கு பாதுகாப்பு. உங்கள் வீட்டில் குடும்ப ஜெபம் இருந்தால் அந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பு. நீ உபவாசத்தை ஜெபித்தா உனக்கு விரோதமாக எழும்புகிற மந்திரவாதம் அழிக்கப்பட்டு விடும். அதான் ஆண்டவர் சொல்லுகிற காரியம். அப்போ தேவன் உண்மை உள்ளவர். அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமைக்கு விலக்கி காத்து கொள்ளுவார். எந்த தீமையும் உங்களை சேதப்படுத்தாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால் எந்த தீங்கு உங்களை ஒன்றும் செய்ய முடியும். கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் ஒருத்தர் உங்களை தொட முடியாது, யாரும் தீமை செய்ய முடியாது. தேவனுடைய வாக்கு தத்தம். அதனால் நீங்கள் சூழ்நிலைகளை கண்டு, பொல்லாத மனிதர்களை கண்டு, பொல்லாத ஆவிகளை கண்டு, மந்திரவாதத்தை கண்டு பயப்படாதங்க. என் கூட இருக்கிற இயேசு பெரியவர், உண்மை உள்ளவர், அவர் எங்களை பாதுகாப்பார் அப்படின்னு விசுவாசத்தோடு நீங்கள் சொல்லணும். நீங்கள் சொல்லணும், உங்கள் வீட்டை சுற்றிலும் கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாக்கிறார். யோபுவை வேலி அடைச்சி பாதுகாத்தார். பைபிளில் இருக்குல்ல ஒரு உதாரணம். நீங்கள் தைரியமாக சொல்லணும், என் பிள்ளைகளை சத்துரு தொட முடியாது, என் வீட்டில் இருக்கிற யாரையும் பிசாசு தொட முடியாது. கர்த்தர் எங்கள் வீட்டை சுற்றி வேலி அடைத்து பாதுகாக்கிறார். அவர் எங்களை பாதுகாக்க உண்மை உள்ள தேவன். அப்படி சொல்லணும். அல்லேலூயா. ஆமாம், பாதுகாக்க உண்மை உள்ள தேவன். பாதுகாக்க உண்மை உள்ள தேவன். நமக்கு உண்டான எல்லாத்தையும் அவர் பாதுகாப்பாராம். அந்த காலத்தில் உண்மையாக நடந்த சம்பவத்தை பிரதர் டிஜிஎஸ் தினகரன் அவங்க ஒரு பிரசங்கத்தில் சொன்னாங்க. ஒரு கிராமத்தில் ஒரு பிரசங்கியாக இருந்தார். நல்ல சுவிசேஷம் அறிவிப்பார், ஜெபம் பண்ணுவார். அவரை தேடி இந்த வியாதிக்கு ஜெபிச்சா சுகமாயிரும், பிசாசுக்கு ஜெபிச்சா பிசாசு ஓடிரும். அவர் தனியாக ஒரு குடிசையில் வாழ்ந்து கொண்டிருந்தார். அப்போது அவர் வீட்டுக்கு முன்னால் ஒரு வாழை மரம் வச்சு வளர்த்தாராம். வாழை மரம் நல்ல மரம் வளர்ந்து நல்ல கொலை போட்டு அது பழுக்கிற சூழ்நிலை வந்து விட்டார். ஒரு நாள் ஒரு வீட்டில் இருக்கும்போது ஒரு ஆள் வந்தார். ஐயா, வீட்டில் இப்படி சோமில்லாமல் படுக்கையில் இருக்கிறாங்க என் மனைவி, நீங்கள் ஜெபிக்க வரணும்னு கூப்பிட்டாங்க. இவர் சொன்னார், அங்கே போயிட்டு வரக்கு ஒரு நாள் ஆகி போயிருமே, நடந்து போயிட்டு ஜெபிச்சுட்டு அந்த ஊர்லேருந்து வரணுமானா, வாழைக்கொலை வேறு இப்போ தான் நல்லா காய்ச்சி அது பழுக்கிற சூழ்நிலை வந்திருக்கு. நாளைக்கு அதை வெட்டி நம்ம கடைக்கு போடலாம், இல்லை கொஞ்சத்தை நம்ம வச்சுக்கலான்னு நினச்சா, இந்த வாழை மரத்தில் இந்த வாழைக்கொலை யாராவது திருடிட்டு போயிட்டா என்ன பண்ணுறது? அதனால் இவர் வீட்டுக்கு முன்னால் வந்தார். பைபிளை தூக்கிட்டு வந்து, மிகாவேல் தூதனே, இந்த வாழை மரத்துக்கு நீ தான் பாதுகாப்பு, நீ நான் அவருடைய ஊழியத்தை செய்ய போகிறேன், இதை பாதுகாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரான். போய் ஜெபம் பண்ணிவிட்டு அடுத்த நாள் வந்தால் வாழைக்கொலை காணும். எவனை வெட்டிட்டு போயிட்டான், திருடிட்டு போயிட்டான். அது நல்ல பெரிய இதாக இருக்குது, நல்ல காய்ச்சிருக்கு, நல்ல முத்திட்டு பழுக்க போகுதுன்னு அறிஞர் வெட்டிட்டு போயிட்டானான். இவர் பார்த்த வாழைக்கொலையை காணும். உடனே வீட்டு முன்னால் சொன்னார், மிகாவேல் தூதனே, எங்கே என் வாழைக்கொலை? ஒன்று தானே பாதுகாப்பாக வச்சுட்டு போனேன், என் வாழைக்கொலைக்கு நீ தான் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி மிகாவேல் தூதனை பார்த்து பேசினாராம். ஆண்டவர் என்னை பாதுகாக்கத்தானே ஒன்று வச்சுருக்காரு, எங்கே போனேன் நீ, நான் உன்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனேன்னு சொல்லி இப்படி பேசிக்கிட்டே இருக்காரு. ஒரு ஆள் வாழைக்கொலை தூக்கிட்டு வர்றான். வயிற்று வலியில் கூட ஒரு ஆளை கூட்டிகிட்டு வரான். வயிற்று வலியில் அவன் வர்றான். என்ன ஆச்சுன்னா, அந்த வாழைக்கொலை நான் தான் திருடிட்டு போனேன் ஐயா, திடீர்னு எனக்கு ஒரு வயிற்று வலி தாங்க முடியல,
நீ போய் இதை திருப்பி கொடுக்காட்டா செத்து போயிடுவேன்னு என் மனசில் சொல்லிச்சு. அவன் வாழைக்குலை கொண்டு வந்துட்டேன்னாரான். ஜெபம் பண்ணுங்க ஐயா அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் எப்படிலாம் பாதுகாக்கிறார் பாருங்க. அல்லேலூயா. அது இந்த மாதிரி சின்ன சின்ன காரியத்தில் கூட தேவன் நம்மீது கவனம் செலுத்துகிறவர். உங்கள் வீட்டில் இருக்கிற ஒன்றையும் ஒருவனும் தொட முடியாது. உங்கள் வீட்டில் இருக்கிற ஓட்ட சைக்கிளை கூட ஒருத்தன் தொட முடியாது. ஆண்டவர், இது என் பிள்ளைகளுக்குரியது, இது என் மக்களுக்குரியது, தேவன் பாதுகாப்பார். அப்படி பாதுகாக்கிற தேவன் உங்கள் பிள்ளைகளை விட்டுருவாரா? உங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பார். நீங்கள் சொல்லணும், ஆண்டவர் என் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன், கொரோனா தொடக்கூடாது. இது ஏன் ஆண்டவருடைய பிள்ளை, என் பிள்ளை கர்த்தருக்கு சொந்தம், அவர் ஜெபம் பண்ணி கொடுத்த குழந்தை, கொரோனாவே நீ தொட முடியாது, சாத்தானே தொட. அப்படி ஜெபம் பண்ணி அனுப்பி பாருங்கள், சாத்தான் தூரத்தில் நிற்பான். நீங்கள் பயந்துக்கிட்ட என் பிள்ளைக்கு என்ன ஆகுமோ, கொரோனான்றாங்க, ஏதாவது பிடிச்சிருமோ, பிசாசுன்றாங்க, பயந்து அனுப்புனா நீங்கள் பயந்த மாதிரியே நடந்துடும். நீங்கள் பயப்படாமல் என்ன சொல்லணும்? என் பிள்ளைகளை பாதுகாக்கிறவர் கர்த்தர். எந்த சாத்தானுடைய கண்ணியும் என் பிள்ளைகளை தொடாதபடி பாதுகாக்கிறவர் கர்த்தர். எந்த தீய வல்லமைகளும் என் பிள்ளைகளை தொடாமல் பாதுகாக்கிறவர் கர்த்தர். அவர் உண்மையுள்ள தேவன். அப்படி சொல்லணும் தைரியமா. நீங்கள் நாளை கழிச்சு பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பும்போது ஜெபம் பண்ணி, ஆண்டவரே என் பிள்ளைகளை இந்த கை கழுவுறது, இந்த ஹேண்ட் சானிடைசர், இந்த மாஸ்க்கு இதெல்லாம் நம்பி அனுப்பலை. அதெல்லாம் அரசாங்கம் சொல்கிறதுனால செய்கிறேன். நான் அந்த சானிடைசர் வச்சு அனுப்புகிறேன், மாஸ்க் போட்டு அனுப்புகிறேன், நான் எங்கள் ஸ்கூலில் கவனிச்சுக்கிடுவாங்க நான் அனுப்புகிறேன். அதெல்லாம் நம்பி அனுப்பலை. என் பிள்ளைகளை பாதுகாக்க நீ தூதர்களை கட்டளையிட்டு இருக்கிறேன். என் பிள்ளைகள் மேலே உங்கள் பாதுகாப்பு இருக்குது. என் பிள்ளைகளை எந்த நோயும் தொட முடியாது. நீங்கள் பாதுகாக்கிறதிலே உண்மையுள்ள தேவன். உங்கள் கையில் ஒப்பு கொடுத்து அனுப்புகிற ஆண்டவரே, பத்திரமா நீங்கள் கொண்டு வருவீங்க. சொல்லி அனுப்பி பாருங்க. நீங்கள் சொல்லி அனுப்பி பாருங்க, பரலோக உடனே ஆக்ஷன் எடுக்கும். ஆண்டவர் பார்ப்பார், ஓ என் பிள்ளைகளுடைய ஜெபம் எவ்வளோ விசுவாசமாக இருக்காங்க, தேவ தூதனுக்கு அனுப்புவார். நீ பாதுகாத்துக்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு உரிய தூதர்கள் தேவனை தரிசிக்கிறார்கள் என்ற வேதத்தில் இருக்குது. அப்போ நம்ம பிள்ளைகளை பாதுகாக்க தூதர்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். பிறகு எதுக்கு நீங்கள் பயப்படணும்? எல்லா காரியத்திற்கும் கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. அவர் எங்களை பாதுகாக்கிற தேவன், பிரயாணத்தில் பாதுகாக்கிற தேவன், இந்த மழை காலத்தில் நிலங்களை பாதுகாக்கிற தேவன், சூறாவளி காற்றுல எங்களுடைய நிலம் பாதிக்கப்படாதபடி பாதுகாக்கிற தேவன். நீங்கள் அப்படி சொல்லி விசுவாசத்தோடு ஜெபித்தீங்கன்னா எவ்வளவு சூழ்நிலையிலையும் உங்களுக்கு சேதம் வராதபடி கர்த்தர் பாதுகாப்பார். நம்ம உலக மக்களை போல பயப்படுறோம், சும்மா பேருக்கு ஒரு ஜெபம், அவங்க பக்தியாக வேண்டிக் கொள்கிற மாதிரி நம்மளும் ஒரு கடமைக்காக ஒரு ஜெபம் பண்ணிட்டு உலக மக்களை போல நடந்து கொண்டால் பாதிப்பு வரும். நீங்கள் விசுவாசம் உள்ளவளாக மாறணும், கர்த்தரை விசுவாசிக்கணும். நீங்கள் சொல்லணும், எங்கேது ஒன்றும் செய்யாதுங்க. எப்படிங்க சொல்கிறீங்க? வானத்தை பூமி உண்டாக்கின ஆண்டவர்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கிறார், அவர் எங்களை பாதுகாத்து கொள்ளுவார். அப்படி சொல்ல பழகுங்க, தேவன் அதை கனப்படுத்துவார். நீங்களும் ஐயோ என்னதுன்னு தெரியலையே, நாங்களும் ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போதே ஒரு அவிசுவாசம், அப்புறம் எப்படி நடக்கும்? அதனால் எப்போ சொன்னாலும் எங்களை பாதுகாக்கிற தேவன் உண்மை உள்ளவர். அவர் எங்களை பாதுகாப்பார், என் குடும்பத்தை பாதுகாப்பார், என் குழந்தைகளை பாதுகாப்பார் அப்படின்னு சொல்லுங்க. தீங்கு அணுகாதபடி காப்பார். அல்லேலூயா. அவர் உண்மையுள்ள தேவன். இதுவரைக்கும் உங்களை பாதுகாத்து வந்திருக்கிறார். மூன்றாவது கடைசியாக அவர் எதில் உண்மை உள்ள தேவன் என்று பாருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23-24 வசனங்கள் பாருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23-24 வசனம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். என்ன செய்வாராம்? இயேசுடைய வருகை சமீபம். சமாதானத்தின் தேவனாக இயேசு வரப்போகிறார். அவருடைய ஆட்சி பூமியிலே வரப்போகிறது. அந்த உபத்திரவ காலத்திற்கு பிறகு இயேசுவின் ஆட்சி தான் முழு உலகத்திலும் காணப்படும். அந்த ஆட்சியில் தான் சமாதானம் காணப்படும். தீங்குகள் இல்லாத ஒரு சமாதானமான ஆட்சி, எல்லா மக்களும் மகிழ்ந்து சுபிச்சிருக்கிற ஒரு ஆட்சி, அது தேவனுடைய ராஜ்யம்.
இயேசுவனுடைய ராஜ்யம் முழு உலகத்தையும் இயேசு ராஜாதி ராஜாவாக இருந்து ஆட்சி பண்ணுவார். இன்றைக்கி உலகம் முழுவதிலும் கோடிக்கணக்கான மக்களுடைய உள்ளங்களிலே ராஜாவாக இருந்து ஆட்சி பண்ணுகிற ஆண்டவர் உபத்திரவ காலத்திற்கு பிறகு இயேசுடைய வருகைக்கு அந்த முழு உலகத்தையும் அவர் வெளிப்படையாக ராஜாவாக இருந்து அரசாளுவார். அதற்குத்தான் அவர் வரப்போகிறார். அவருடைய வருகை சமீபம். அதனால் அவர் வரப்போகிறதுனால அவருடைய வருகையில் நீங்கள் காணப்பட வேண்டுமானால், அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இயேசுவோடு இருக்க வேண்டுமானால் என்ன செய்யணுமா? உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் மூன்றும் குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. நல்லா கவனிங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், அபிஷேகப்பட்டிருக்கலாம், ஊழியம் செய்யலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாக இருக்கணும். அதான் வசனம் சொல்லுது. அப்போ தான் நீங்கள் அவருக்கு முன்னால் நிற்க முடியும். என்றைக்கோ ரட்சிக்கப்பட்டுட்டு இன்றைக்கி இஷ்டப்படி வாழ்ந்தீங்கன்னா அவருக்கு முன்னால் போய் நிற்க முடியாது. என்றைக்கோ அபிஷேகம் பெற்றன்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு இஷ்டப்படி கிருபன்னு இஷ்டப்படி வாழ்ந்தீங்க, ஏமாற்றப்பட்டு போயிடுவீங்க. நீங்கள் அவ்வளோதான். வசனம் தெளிவாக சொல்லுது, அவர் வரும்போது உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் அவருடைய வருகையில் காணப்பட முடியும். அதுக்கு என்ன செய்கிறதுங்க? இது பாவம் நிறைந்த உலகமாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் சோதனை பாவங்கள் நிறைந்திருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் பயப்படாதங்க. உங்களை அழைத்த தேவன் உங்களை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அவர் பாதுகாத்து கொள்ளுவார். அதான் வசனம், அவர்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாக இருக்கும்படி அவர் பாதுகாப்பார். உங்களை பரிசுத்தத்திலே பாதுகாப்பார். அவருடைய வருகையிலே கர்த்தர் உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். அதற்கு அவரை சார்ந்து கொள்ளுங்க. அவர் உண்மை உள்ள தேவன். உங்களை பாதியில் விட்டுவிட மாட்டார். ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்கு அர்ப்பணித்து அவருடைய அபிஷேகம் பெற்று கர்த்தருக்காக வாழ அர்ப்பணித்த ஒருவரை கூட ஆண்டவர் கைவிட மாட்டார். அவர் உண்மை உள்ள தேவன். உங்களை ஆவி ஆத்மா சரீரத்தை குற்றமற்றதாய் பாதுகாக்க அவர் உண்மை உள்ள தேவன். அதான் வேதத்தில் பார்க்கிறோம். அதனால் வருகைக்கென்று உங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து, ஆண்டவரே உம்முடைய வருகையில் காணப்பட என் ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாக இருக்கணும். ஆனால் என் பலத்தினால் முடியாது. நீர் என்னை காத்துக்கொள்ள உண்மை உள்ள தேவன். உம்முடைய வருகையில் என்னை கொண்டு போய் நிறுத்த நீர் உண்மை உள்ள தேவன். அதனால தான் வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 1:12 பவுல் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கிறேன். நான் விசுவாசித்திருக்கிற தேவன் இன்னார் என்று அறிவேன். நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன். அவர் என்னை 2ஆம் வருகையிலே கொண்டு போய் சேர்ப்பார். நான் அவரை விசுவாசித்து அவரை சார்ந்திருக்கிறேன். அவர் அந்நாள் வரைக்கும் என்னை காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கிறேன். அவர் மேலே விசுவாசம் வைங்க. அவரை சார்ந்து கொள்ளுங்க. என்னை வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். என் ஆவி ஆத்மா சரீரத்தை குற்றமற்றதாய் காத்து கொள்ளுகிறவர் என் ஆண்டவர் இயேசு. என்னை அழைத்தவர் என்னை காத்து கொண்டு வருகையில் என்னை கொண்டு போய் நிறுத்துவார் என்று விசுவாசிங்க. அதில் அவர் உண்மையுள்ள தேவன். வேத புஸ்தகத்தில் யூதா எழுதின நிருபம் அந்த 24வது வசனத்தை பாருங்கள். யூதா எழுதின நிருபம் 24ஆம் வசனம். வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவளாய் நிறுத்தவும் வல்லமை உள்ள தேவன் அவர். அல்லேலூயா. வலுவாதபடி உங்களை பாதுகாக்க இயேசு வல்லமை உள்ளவர். உங்களை மாசற்றவர்களாய் ஆண்டவருக்கு முன்னாலே கொண்டு போய் நிறுத்துவதற்கு இயேசு வல்லமை உள்ளவர். அதனால் அவரை சார்ந்து கொள்ளுங்க. ஆண்டவரை என் பலத்தினால் அல்ல, என் பக்தியினால் அல்ல, என் முயற்சியினால் அல்ல, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என் ஆவி ஆத்மா சரீரத்தை குற்றமற்றதாக பாதுகாத்து உம்முடைய வருகையில் என்னை கொண்டு போய் நிறுத்த நீர் வல்லமை உள்ள தேவன். நீர் உண்மை உள்ள தேவன். நீர் உண்மை உள்ளவராக இருக்கிறதுனால நான் வருகையிலே காணப்படுவேன். விசுவாசத்தோடு சொல்லுங்க, தேவன் அந்த விசுவாசத்தை கனப்படுத்துவார். அல்லேலூயா.
நான் என்னால் முடிந்த அளவிற்கு நான் பரிசுத்தமாய் வாழ பிரயாசப்படுகிறேன். என்னால் முடிந்த அளவு நான் வேதம் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன். ஆண்டவரே பரிசுத்தமாக வாழணும், வருகையில் காணப்படணும் முயற்சி பண்ணுகிறேன். என் ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாக இருக்கணும்னு அனுதினம் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆனால் என்னை காத்துக்கொள்ளுகிறவர், என்னை வருகையில் கொண்டு போய் நிறுத்துகிறவர் என் இயேசு. அவர் உண்மை உள்ள ஆண்டவர். அவர் என்னை கொண்டு போய் நிறுத்துவார். அந்த விசுவாசத்தோடு வாழ பழகுங்க. எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். வருகையில் காணப்படணும் ஆசையா, அதுக்கு நீ ஜெபம் பண்ணுங்க, வசனத்தை வாசிங்க, தியானம் பண்ணுங்க, ஊழியம் செய்யுங்க, அவரை சார்ந்து கொள்ளுங்க. என் ஆவி ஆத்மா சரீரத்தை அவர் குற்றமற்றதாய் காத்து வருகையிலே என்னை கொண்டு போய் மாசற்றவனாய் தேவனுக்கு முன்பாய் நிறுத்த இயேசு வல்லமை உள்ளவர், உண்மை உள்ளவர். அவர் அப்படியே செய்வார். வருகை ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்று இயேசுவுக்காக வாழ தீர்மானித்திருக்கிற நீங்கள் அவர் வருகையில் காணப்படுவீங்க. அவர் உங்களை கொண்டு போய் அங்கே நிறுத்துவார். அவர் உண்மை உள்ள தேவன். அதில் விசுவாசத்தில் உறுதியாயிருங்க. சரி, அதுக்கு தான் அவர் சிலுவையில் இரத்த சிந்தி மரித்தார். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். அவர் உண்மை உள்ள தேவன். உங்களுக்கு வாக்கு கொடுத்ததை நிறைவேற்ற உண்மை உள்ள ஒரு தேவன். உங்களை தீமைக்கு விலக்கி பாதுகாக்க உண்மை உள்ள தேவன். வருகையிலே உங்களை கொண்டு போய் சேர்க்க அவர் உண்மை உள்ள தேவன். இயேசு கிறிஸ்து உண்மை உள்ள ஒரு அற்புதமான இரட்சகர். அதனால் அவரை சார்ந்து அவருக்குள்ள வாழ உங்களை அர்ப்பணித்து கொள்ளுங்க. அவர் அழகாய் உங்களை நடத்துவார். நாம் எல்லாரும் ஜெபிக்க எழுந்து நிற்போம். நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவதற்காக எழுந்து நிற்போம். தேங்க்யூ லார்ட். ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து நிற்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், உண்மையுள்ள தேவன் அவர். அவர் உண்மையுள்ள தேவன். உங்களை பாதுகாக்க உண்மையுள்ள தேவன் அவர். உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதிலே உண்மையுள்ள தேவன் அவர். வருகையில் உங்களை கொண்டு போய் சேர்ப்பதிலே உண்மையுள்ள தேவன் அவர். அவர் பாதியிலே விட்டு விடுகிற தேவன் அல்ல. இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, அவ்வளோதான் என்று விட்டு விடுகிற தேவன் அல்ல. முற்றமுடிய ரட்சிக்க அவர் உண்மை உள்ள தேவன் அவர். அல்லேலூயா. நீங்கள் எந்த இடத்தில் இருந்து கொண்டு இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் இயேசு உங்களோடு பேசுகிறார். என் மகனே, என் மகளே, நான் உண்மை உள்ள தேவன் என்று நீ விசுவாசிக்கிறியா? நான் உனக்கு வாக்கு கொடுத்ததை நிறைவேற்றுவேன், நீ விசுவாசிக்கிறியா? உனக்கு ஒரு குழந்தை தருவேன், சந்ததியை பெருக பண்ணுவேன் வாக்கு கொடுத்தேன். நான் உன்னை குணமாக்குவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன். நான் உனக்கு விடுதலை தருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன். நான் உனக்கு ஒரு வீடு கட்டி தருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன். நீ கடன் வாங்குவதில்லை, கடன் கொடுப்பாய் என்று உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன். நான் உன் ஊழியத்தை ஆசீர்வதித்து எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன். நான் முற்றுமுடிய உன்னை ரட்சிப்பேன் என்று உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன். நான் வாக்கு கொடுத்த நான் உண்மை உள்ளவர். நீ விசுவாசிக்கிறியா? நீ விசுவாசித்தால் இன்றைக்கு அற்புதத்தை காண்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்பொழுது அப்படியே கண்களை மூடி இயேசுவை நோக்கி பாருங்க. நீர் உண்மையுள்ள தேவன். ஆண்டவரே, நீர் உண்மையுள்ள தேவன். என்னை அழைத்த தேவன் நீர் உண்மை உள்ளவர். என்னை ரட்சித்த தேவன் நீர் உண்மை உள்ளவர். எனக்கு வாக்கு கொடுத்த தேவன் நீர் உண்மை உள்ளவர். என்னை பாதுகாப்பேன் என்று சொன்னவர் உண்மை உள்ளவர். என்னை வருகையிலே கொண்டு போய் சேர்ப்பதிலே நீர் உண்மை உள்ள தேவன். நீர் உண்மையுள்ள தேவன். எனக்காக மரித்த உயிர்த்தெழுந்தவர், எனக்காக இரத்தம் சிந்தினவர். நீர் உண்மையுள்ளவர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது ஆண்டவரே, நீர் எனக்கு வேண்டும். இந்த இயேசுவை இதுவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இயேசுவே நீர் எனக்கு வேண்டும். உண்மையுள்ள தேவனை, நீர் என் கூட இருந்தால் போதும். நான் மகிழ்ச்சியோடு வாழ முடியும். நீர் என் கூட இருந்தால் போதும், நான் வருகையிலே காணப்பட முடியும். நீர் கூட இருந்தால் போதும், நான் பாதுகாப்பாக இருக்க முடியும். என் உள்ளத்தில் நீங்கள் வரணும், என் குடும்பத்தில் நீங்கள் வரணும், என் கூட நீங்கள் இருக்கணும் ஆண்டவரே.